தமிழகத்தில் பாஜக வாக்காளர்களை கண்டுபிடித்து நீக்கம் செய்துள்ளதாகவும், இது அரசியல் கட்சியின் சூழ்ச்சியாக கூட இருக்கலாம் என பாஜக மாநில துணை செயலாளர் டால்பின் ஸ்ரீதரன் காஞ்சிபுரத்தில் பேட்டியளித்துள்ளார். பாரத பிரதமர் மோடி குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தி பேசியதாக கூறி வரும் நிலையில், அதற்கான சரியான விளக்கம் அளிக்கும் நோக்கில் தமிழகத்தில் மாவட்டந்தோறும் தலைநகரங்களில் பத்திரிகையாளர் சந்திப்பு பாஜக நடத்தியது. அவ்வகையில் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் பாபு முன்னிலையில் பாஜக மாநில துணை தலைவர் டால்பின் ஸ்ரீதரன் இன்று காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் டால்பின் ஸ்ரீதரன் இன்று காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் அருகே உள்ள தனியார் விடுதியில் செய்தியாளர்களை சந்தித்தார். பாரத பிரதமர் மோடி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்தி பேசியதாக கூறி வரும் நிலை தவறானது எனவும், காங்கிரஸ் தன்னை நிலை நிறுத்திக் கொள்ள முயற்சி மேற்கொள்ளவே இதுபோன்ற செய்கையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் வாக்காளர்கள் அதிக அளவில் விடுபட்டுள்ளது குறித்து கேட்டபோது, தேர்தல் ஆணையம் பல்வேறு குளறுபடிகளை செய்துள்ளதாகவும், ஒரே வீட்டில் புதிய வாக்காளரை இணைத்ததும் பல முறை வாக்களித்த வாக்காளர் நீக்கியும் உள்ளனர். குறிப்பாக பாஜக ஆதரவாளர்கள் என தெரியும் நபர்களை நீக்கியுள்ளது தேர்தல் ஆணையத்தின் தவறு எனவும், அதற்கு சில கட்சியின் சூழ்ச்சியாக கூட இருக்கலாம் என தெரிவித்தார். இவையெல்லாம் உடனடியாக தேர்தல் ஆணையம் சரி செய்ய வேண்டும் எனவும், தன் கடமையை சரிவர மக்களின் நலனுக்காக மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த சந்திப்பின் போது பாஜக மாவட்ட பொதுச் செயலாளர் ருத்ரகுமார் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் உடனிருந்தனர். 12 வருஷமா இருக்கேன். ஆனா என்னுடைய வாக்குரிமை எப்படி எடுக்கப்பட்டது? நான் வீடு மாறினா தேர்தல் ஆணையம் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. ஒரே ஒரு பூத்துல 800 வாக்குகளுக்கு மேல குறையுது. ஒரே வாக்குச்சாவடியில் சென்னையில தியாகராய நகர்ல பாரதிய ஜனதா கட்சி கவுன்சிலர் இருக்க வார்டுல 400 ஓட்டு குறையுது. எப்படி குறையும்? அவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியுடைய வாக்காளர்கள் என்று பார்த்து அடையாளப்படுத்தி அவர்களுடைய வாக்குகளை எடுத்திருக்காங்க. கோயம்புத்தூர்ல ஒரு அம்மா கணவன் இறந்துட்டாரு, கணவனுடைய வாக்கு இருக்கு, ஆனா இவங்க 10 வருஷமா ஓட்டு போடுறாங்க, அதே அட்ரஸ்ல இருக்காங்க, இவங்க ஓட்டு இல்லை. இப்படி குறிப்பார்த்து ஒரு சில ஓட்டுகளை வாக்குரிமையை பறிக்கப்பட்டதுனாலதான் அவருக்காக நாங்க போராட்டம் நடத்தியிருக்கோம். நிச்சயமாக தேர்தல் ஆணையம் மெத்தனமாக நடந்திருக்கிறது. எந்த காரணமும் இல்லாம இவ்வளவு பேருடைய லட்சக்கணக்கான நபருடைய வாக்குரிமை வெளிநாடுகள்ல இருந்து பறந்து வந்து அவருடைய வாக்குரிமை மறுக்கப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். நம்ம சென்னை சூளைமேட்டில் ஒருத்தருடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கு. இது பிரபல நடிகருடைய வாக்குரிமை இல்லைன்னு அவர் போன தடவை நான் போட்டேன்னு சொல்றாரு. ஆனா 2011 நான் விருகம்பாக்கம் தேர்தலை சந்திக்கும் போது அந்த நடிகரை வீட்டுல சந்திச்சு அவர் வீட்டுல நான் காஃபி குடிச்சிருக்கேன். அவர் உங்களுக்காக நான் ஓட்டு போடுறேன் சார், நீங்க ஒரு 3 மாடி தேர்தல் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னார். அப்ப சாதாரணமாக இருந்த நடிகர் அவர். ஆகையினால இது தேர்தல் ஆணையத்தினுடைய மெத்தனமாக இருக்குது. இது ஏதோ அரசியல் கட்சியினுடைய சூழ்ச்சியாக கூட இருக்கலாம் என்ற காரணத்தினால நாங்க எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். தேர்தல் ஆணையம் இன்னும் கூட நியாயமாக பாரபட்சம் இல்லாம மக்களுக்கான தேர்தல் ஆணையமாக இன்னும் இருந்திருக்க வேணும்னு நாங்க நினைக்கிறோம். 12 தேர்தல்ல 12 வருஷமாக வாக்களிச்சிருக்காங்க. போன தேர்தல்ல உள்ளாட்சி தேர்தல்ல வாக்களிச்சிருக்காங்க, பாராளுமன்ற தேர்தல்ல 21 வாக்களிச்சிருக்காங்க. அவரே வீட்டுல இருக்காங்க, வீடும் மாறல. எப்படி அவங்க வாக்கு மட்டும் போகும்? அவங்க வீட்டுல முதல் தலைமுறை வாக்காளர் சேர்ந்திருக்காரு, அவருடைய வாக்கு மட்டும் இருக்கு. அவங்க வீட்டுல இருக்க 5 பேருடைய வாக்கு இல்லைன்னா என்ன அர்த்தம்? இதுல ஏதோ தவறு நடந்திருக்கு நாங்க சொல்றோம். அதை சரி பண்ண வேண்டியது தேர்தல் ஆணையம்.